துரோகம் என்பது ஒரு சொல்லாக இருந்தாலும் அது ஒரு மனிதனின் மனதை ஆழமாக காயப்படுத்தும் செயலாகும். நம்பிக்கை என்பது எந்த உறவின் அடிப்படையும் ஆகும். அந்த நம்பிக்கையை உடைப்பதே துரோகம். நண்பன் மீது வைத்த நம்பிக்கை, குடும்பத்தின் மீது வைத்த நம்பிக்கை, சமுதாயத்தின் மீது வைத்த நம்பிக்கை, இவை அனைத்தும் நம் வாழ்க்கையை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்கின்றன. ஒரு மனிதன் பணம், பதவி, புகழ், பேராசை போன்ற காரணங்களால் துரோகம் செய்யலாம். ஆனால் அவன் பெறும் லாபம் தற்காலிகமானது. துரோகம் செய்த பிறகு மனசாட்சி அவனை அமைதியாக இருக்க விடாது. நம்பிக்கை ஒரு முறை உடைந்துவிட்டால் அதை மீண்டும் கட்டி எழுப்புவது மிகவும் கடினம். நாம் வரலாற்றிலும் பல துரோகங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். சில துரோகங்கள் நாடுகளையே பாதித்துள்ளது. சில துரோகங்கள் குடும்பங்களை பிரித்துள்ளன. ஆனால் அதே நேரத்தில் நேர்மையும் உண்மையும் கடைபிடித்தவரே இறுதியில் மதிப்பையும் மரியாதையும் பெற்றுள்ளனர். நண்பர்களே, வாழ்க்கையில் வெற்றி பெறுவது முக்கியம். ஆனால் அதைவிட முக்கியமானது நம் குணநலன். நேர்மை, நம்பிக்கை, உண்மை ஆகியவை நம்மை உயர்விற்கு கொண்டு செல்லும். துரோகம் ஒரு குறுகிய பாதை போல தோன்றலாம், ஆனால் அது நம்மை தவறான முடிவுகளுக்கு இட்டுச் செல்லும். நாம் எப்பொழுதும் நம்பிக்கை காக்க வேண்டும். யாரேனும் நமக்கு நம்பிக்கை வைத்தால் அதை மதிக்க வேண்டும். நண்பர்களாக இருந்தால் உண்மையாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் இருந்தால் அன்பும் பொறுப்பும் காட்ட வேண்டும். சமூகத்தில் இருந்தால் நேர்மையாக நடக்க வேண்டும். துரோகம் ஒரு மனிதனை உயர்த்தாது, அது அவனை தனிமைப்படுத்தும். நேர்மை ஒரு மனிதனை தற்காலிகமாக சோதிக்கலாம், ஆனால் இறுதியில் அது வெற்றியை தரும். நாம் அனைவரும் துரோகத்தை தவிர்த்து நம்பிக்கையை காக்கும் நல்ல மனிதர்களாக வாழ்வோம். துரோகத்திற்கு உதாரணமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் அருண் மற்றும் விஜய் என்ற இரு நண்பர்கள் இருந்தனர். அவர்கள் சிறு வயதிலிருந்தே ஒன்றாக வளர்ந்தவர்கள். பள்ளி, விளையாட்டு, கனவுகள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டனர். ஒரு நாள் அவர்கள் ஒரு சிறிய தொழில் தொடங்க முடிவு செய்தார்கள். அருண் கடினமாக உழைத்து பணத்தை முதலீடு செய்தான். விஜய் வாடிக்கையாளர்களை பார்த்து கொண்டான். ஆரம்பத்தில் தொழில் நன்றாக நடந்தது. சில மாதங்கள் கழித்து தொழில் மிகுந்த லாபம் ஈட்ட ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் விஜய் மனதில் பேராசை வந்தது. இந்த லாபத்தை நான் ஒருவனாக எடுத்துக்கொண்டால் எப்படி இருக்கும் என்று எண்ணினான். ஒரு நாள் கணக்கு புத்தகங்களை மாற்றி பணத்தை மறைத்து வைத்தான். அருண் அதனை கண்டுபிடித்த போது மிகவும் மனமுடைந்தான். நண்பன் மீது வைத்திருந்த நம்பிக்கை சிதைந்தது. அருண் கோபப்படாமல் அமைதியாக சொன்னான், பணம் மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் நம்பிக்கை ஒருமுறை உடைந்துவிட்டால் அது மீண்டும் பெற முடியாது. விஜய் தன் தவறை உணர்ந்தான். ஆனால் அந்த நாள் முதல் அவர்கள் நட்பு மாறிப்போனது.